சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, வினையாக கேள்வி தந்தது, தெளிவாக குழம்ப வைத்தது. சொல்லுடி, கேக்குது. சொல்ல கரெக்டா நோட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சொல்லு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் தானா? ஆமா, இது ஒன்று மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். சரி. ஆனா நிலா முடிச்சிருப்பாளா? அவ தானே இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கணும்ல. சரி, ஓகே. நீ சொன்னியா? எடுத்தா இருக்கட்டி போட்டுண்டி, நமக்கு என்ன? ஏன்டி இப்படி சொல்ற? அவ திட்டு வாங்கட்டும்டி, அவ புருஷன் தானே, திட்டுனா திட்டட்டும், நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம முடிச்சுக்குவோம். அதுவும் சரிதான். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேன். எப்படி உன்னால மட்டும் முடியுது? நான் சும்மா தான் இருக்கேன் ஹாஸ்டலில். எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்ப? போர் அடிக்கும்ல, அந்த டைமில் படிப்பேன். படித்தா ஓரளவு ஏதோ முடிச்சிருவேன், அவ்வளோதான். ஆனால் மேடம் அப்படி இல்லைல்ல. லவ் பண்ணுறீங்க, ஊரா சுற்றுவீங்க, கோயிலுலாம் போவீங்க. உங்களுக்கு என்னப்பா? நாங்கள் எப்போ கோயிலுக்குள்ளே போனோம், நீ பார்த்தியா? போகாதவதான், நடிக்காத. சரி, அடுத்து சொல்லு. அதானே உன்னை பற்றி சொன்னால் அடுத்து சொல்லுன்றியே. சரி, சொல்லி தொலைடி. போதும், எனக்கு தூக்கம் வருது. நான் ஏற்கனவே 1 hour கிட்ட உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட சிரிச்சா நீ பேசிகிட்டு இருக்கா? ஏன் சிரிச்சு பேசுறதுக்கு அவங்க இல்லையாக்கும்? சரி, அதை விட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு பார்த்துக்க. என்னது? இங்கே பாரு, நீ காலேஜ் வரல. நான் தான் நாளைக்கு வருவேன்ல, அப்புறம் என்ன? லூசே, இந்த 4 நாள் லீவில் தானே இருக்கேன். ஆமாம், லீவ் தானே, அப்புறம் என்ன? எருமை, லீவில் இருக்கவங்க இருக்கலாம், ஸ்டடிக்கு வரவங்க வரலாம், தெரியும்ல. சரி, இப்போ என்ன அதுக்கு? நான் கிளாஸ்க்கு போனேன்ல. இந்த போனல வந்தல்லன்னு இழுத்துட்டு இருக்காம என்னன்னு சொல்லு. 3rd இயரில் ஒரு பொண்ணு. நம்ம டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? சித்து சார் இருக்கார்ல. ஆமாம், அவருக்கு என்ன? இல்லை, அந்த பொண்ணு அவரை லவ் பண்ணுறாளாம். இது என்ன புதுசாக இருக்கு? காலேஜுக்கே தெரியும்ல அவர் என்ன லவ் பண்ணுறது, அப்புறம் என்ன? தெரியும் தான், ஆனால் இவன் எப்படி சொல்லிட்டு தெரியறான்னு எனக்கு தெரியல. நான் வந்தேன்னா அவள் மூஞ்சி முகரே உடச்சி விட்ருவேன். எனக்கு தெரிஞ்சு இவன் உனக்கு சரியான போட்டியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பான். எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்காளுங்க? எனக்குன்னு வந்து சேர்த்துக்க பாரு. என்ன சொல்லுன்னு தெரியல. இவர் எப்போ பாரு பல்ல காமிச்சுக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் அப்படித்தானே இருக்கும். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். நாளைக்கு அவள் எவான்னு மட்டும் என்கிட்ட காமி. சண்டை போட போறியா? இல்லை, ஒரே தான் முடிச்சிடலான் இருக்கேன். என்னடி சொல்கிற? காலையிலே செம்ம கடுப்பு. ஒருத்தி கோயிலில் கடுப்பேற்றிட்டு போயிட்டான். என்னால் ஒன்றுமே பேச முடியல பார்த்துக்க. அவன் என்னடானே அவர் மாமான்றான். இவன் என்னடானே இங்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க? அப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? அது என்கிட்ட தானே கேட்கணும், நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், நீ ஃபோனை கட் பண்ண. சரி. உன்கிட்ட என்ன கேட்கணும்? இப்போ எதுக்கு நீ கத்துற? நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன்? நீ தாண்டி யார்கிட்ட சொன்னேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா? அது என்கிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேல. எப்போ பாரு மூஞ்சி இழிச்சிட்டே வச்சுருப்பியா? பின்ன உன்னை மாதிரி அழுதுகிட்டும் இந்த இப்படி முறைச்சிக்கிட்டு நினைக்க சொல்கிற. நாளைக்கு நீ காலேஜ் வருவியா? ஆமாம், ஏன்? அங்கே உனக்கு என்ன வேலை? என்ன மறந்துட்டியா? நானும் அங்கே தானே உனக்கு கிளாஸில் எடுத்தனே. அந்த வெங்காயத்தை விட நீ எதுக்கு வர? உனக்காக தான். எனக்கு காது குத்தி பெரிய தோடு போட்டிருக்காங்க, தெரியலையா உனக்கு? சரி, காது குத்திட்டாங்க, அப்போ வேணா நான் மூக்குத்தி குத்தி விடவா? நீ ஒன்றும் என்னை பார்க்க காலேஜ் வர வேண்டாம். நானே ஒரு இடம் சொல்கிறேன், ஈவினிங் நம்ம இனிமேல் அங்கேயே மீட் பண்ணலாம். நீ காலேஜ் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, யார் கூப்பிட்டாலும் வரவும் கூடாது. காலேஜ்னா எப்போ வேணா பார்த்துக்கலாம்ல. நீ எப்போ பார்க்கணுன்னு சொல்லி நான் கிளம்பி வருவேன். அது எப்படி பார்க்க முடியும்? நாளைக்கு எக்ஸாமு, நீ வெளியே வர முடியாது. ஹால்குள்ளே 3 hours உள்ளே தான் இருப்ப. நானா உள்ளே வந்துடலாமே, நீ வெளியே வர முடியாது. நான் உள்ளே வரலாம், அதனால தான் சொல்கிறேன். என் கோவத்தை கிளப்பாத. ஆமாம், காலையில் அவள் அம்புடி பேச்சு பேசினா அங்கெல்லாம் கோவம் வரலையா? இப்போ எதுக்கு கோவம் வந்துச்சு உனக்கு? அதான் என் மேலே தப்புன்றேன். அவள் அங்கேயே 4 சாத்தி இருந்திருக்கணும். திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு? நீ என்ன பெரிய மன்மதராசன் நினைப்பா? டே சித்தார்த்து, எவ்வளோ உனக்கு நல்ல ஆப்பு வச்சு விட்ருக்கா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எதுக்கடி கத்துற? என்ன பண்ணேன் நான்? காலேஜில் ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணுதுன்னு சொல்கிறாளாம். இங்கே நித்யா. எனக்கு தலையே வெடிக்க மணி இருக்கு. ஓ, காலேஜில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா? அது யாரா? எந்த கிளாஸு? என்ன டிபார்ட்மெண்ட்டா? எந்த இயரு? அட பாவி, இவ்வளோதான் கேட்குறியா மூச்சு விடாம?
விட்டா அவள் எங்கேருந்து வர்றான்றது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிருவான் போலயே. கண்டுபிடிச்சிருவான்டி, அவனுக்கு என்ன, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். அவன் தான் சிபிஐ ஆச்சுல்ல, கண்டுபிடிச்சி தானே ஆகணும். ஆனால் என்கிட்ட இவன் பருப்பு வேகுமா வர்றான்டா, உனக்கு இருக்குடா. ஒன்றுதான் கேட்டுட்டே இருக்கல, பதில் சொல்லு. பதில் தானே, சொல்லிடுவோம். சீக்கிரமா சொல்லு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். அப்பா அம்மாவனே உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. மாமா பாவண்டி. உனக்கெல்லாம் நான் பாவம் பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. ஒருத்தி சொல்லிட்டு இருக்கேன், அவள் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கேன். நீ தானடி சொன்ன அவ சைட் அடிக்கிறான்னு, சி லவ் பண்றான், அப்புறம் என்ன? நான் சொன்ன நீ கேட்டுருவியாடா? தெரியாம கேட்டு விட்டுறேன். பில்லோவை தூக்குனதுக்காவது ஒரு அடி அடிக்கணும்டா உன்னை. எனக்கு பாவண்டி. நீ பாவமா? நீ நடிக்கிறடா என்கிட்ட. நான் என்னைக்கடி உன்கிட்ட நடிச்சிருக்கேன்? நீ என்கிட்ட நடிச்சிட்டு மட்டும் தானே இருக்க. சத்தியமா இல்லடி. நீ பண்ற சத்தியத்தெல்லாம் நம்புறவ செத்துட்டாடா. என்னடி இப்படிலாம் பேசுற? அவனே ஒன்னா விடுறா. சாரிடி, தெரியாம பேசிட்டேன். அதுக்கு கொல்ல ஒன்ற அளவுக்கு போவா? ஆமா, இப்ப என்ன? என்ன விளையாட்டுக்கு தாண்டி பேசுனேன். எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. சாரி. ஆமா, கோயில்ல அவ எவ்வளவு பேச்சு பேசுனா, இங்க இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? யார் என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்க, நம்படி. ஒன்ன நம்புறதா? அட பாவி, பொய். என்கிட்ட பொய் தானே சொல்லிட்டு இருந்திருக்க. அவ லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க, அவ அட்ரஸ் கேட்டுட்டு இருக்க. இல்ல, உன்னோட ரியாக்ஷன் பாக்குறதுக்காண்டி தான் சொன்னேன், வேற எதுக்குள்ள. பொய் சொல்லாதடா. என்கிட்ட இன்னையெல்லாம் உன் பருப்பு வேகாது பாத்துக்க. முதல்ல என்ன விடுறான். விட முடியாது. என்ன பண்ணுவேன்? விடுன்னு சொன்னேன். போதும், வாய மூடுறி. என்ன திட்டுற நீ? பின்ன திட்டாம கொஞ்சுவாங்களா? நான் தானே திட்டணும், நீ எது கூட என்ன திட்டுற? போதும் திட்டினது, காரணமே இல்லாம திட்டிட்டு இருக்கேன். எவ்வளோடி தாங்குவான் ஒரு மனுஷன்? என்ன விடு, நான் போறேன். அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்சு விட்டுருவேன். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். முதல்ல இந்த குழந்தை மாதிரி நடிக்கிறத நிறுத்து. நான் அடிக்கல, நிஜமாவே அப்படிதான் பேசுறேன். அழுகையா வருது. என்கிட்ட இவ்வளவு வாய் பேசுறல, அவ காலையில அவ்வளவு பேச்சு பேசினா ஒரே ஒரு வார்த்தை ஏன் மாமான்னு சொல்ல முடிஞ்சா உன்னால? எனக்கு பயமா இருந்துச்சு. அவ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்க அக்கா கல்யாணம் தானே சிக்கல்ல வந்து நிற்கும். ஆமா, நிக்குது, நிக்க மாட்டாம. மாமா போதும், பேசாம வந்து படு. கோமா இல்ல, பார்த்தா தெரியல, பல்ல இழுச்சிட்டு இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். போய் படு போ. நீயும் வாவேன் எது? ப்ளீஸ், எனக்காக வாயேன் ப்ளீஸ். சரி வா. உம்மார்போடு சாயம் வந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால். என்ன பாக்குற? தூங்குன்னு தானே சொன்னேன், தூங்கு. நான் ஒண்ணுமே பேசல, எதுக்கு இப்படி கோவப்படுற? என்னை கடுப்பேத்திட்டு இருக்காத, தயவு செஞ்சு தூங்கிரு. சரி, ஆனா நியாயமா நான் தானே கோவப்படணும். என்ன நியாயம்? நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் அப்போ விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். நீ விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருக்குன்னு வச்சுமா. எத்தனை பொண்ணுங்க வேணா அழகா இருக்கட்டும்டி, ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம். எனக்கு யாரு வேணாம், நான் தான் சொல்கிறேன்ல. ஆனால் நான் சொன்னாலும் அது உனக்கு புரியாது. ஏன் தெரியல? உனக்கு இப்படி சொன்னால் கோவம் வரும்னு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். ஆனாலும் நீ பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் பண்ணுறேன்னா. சாரி மாமா. உன் சாரிலாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் லைஃப்பில் உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் என்றைக்குமே. நீ என்ன நினச்சாலும் சரி. இப்போ தயவு செஞ்சு தூங்கு. என்கிட்ட எனக்கு இப்போ பேசுறதுக்கு மூடு இல்லை மாமா. நான் தான் சொல்கிறேன்ல. சரி. என்ன மாப்பிள்ள, கிளம்பிட்டு போல? கிளம்பாம இங்கேயே படுத்து தூங்க முடியும்? ஆனாலும் உனக்கு இந்த நக்கல் நையாண்டிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா. கூடவே பிறந்தது, எப்படி போகும்? சரி, நீ இருக்க எங்களா உன் பொண்டாட்டி? என்ன சொல்ல சார், இது கல்யாணமே ஆகல பொண்டாட்டின்றாரு. உங்க தம்பி இங்க ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்காரா என்ன? ஏண்டி உனக்கு இந்த ஆகாத வேலையெல்லாம்? இல்ல, கேட்டேன். கல்யாணம் ஆகல பொண்டாட்டின்றாரு. அக்ஷராக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அக்ஷராவை தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். ஓ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. உனக்கு எதுதான் விளங்கி இருக்கு, தெரிஞ்சிருக்கு. என்ன ஓவரா பேசுறீங்க? நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா
ஓவரா பேசுறாங்க. ஆமா ஓவரா தானே பேசுறீங்க. இம்மா காலையிலயும் அறுக்காதம்மா. இதே காலையிலே அறுக்கிறேனா இவரனும் சரி. ஒன்னதான் மாப்பிள்ள எங்க காணோம்? வருவாடா. என்னடே நேத்து ஒட்டிக்கிட்டே தெரிஞ்ச இன்னைக்கு வருவான்ற. சரி அதை விட வா ஊருக்கு போலாம். டேய் நான் வந்தே 3 நாள் தானே ஆகுது. எங்க அப்பா கூட இருந்து ஹோட்டல் வேலையை பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வரேன். அண்ணே கல்யாணத்துக்கு சொல்லுங்க. அண்ணே இப்போதான் நான் உங்க அண்ணுக்கு தெரியுறேன். இல்ல நீங்க தான் கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்களே, ரொம்ப பிஸியா அதான் கவனிக்கல. என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா ஏன் உயிரை தானே எடுத்துட்டு இருக்க. அப்புறம் கல்யாணத்துக்கு சொல்லவே இல்லை. அட நீங்க வேற, அவர் கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கே தெரியாது. என்ன அது எப்படி? எங்கடா கேப்பு கிடைக்கும், எங்கடா என்ன அசிங்கப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருப்பியோ? நான் உண்மையா தானே சொன்னேன். போதும் உண்மை புறானாலாம் வாயை முடிக்கிட்டு நில்லு. உண்மையா சொன்னா பொறுக்காதே. என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட ஏன்டா நீ வேற. சரி சரி கல்யாணத்துக்கு தான் சொல்லல, வளகாப்புக்காவது சொல்லி அனுப்புங்க. அதெல்லாம் தாராளமா நானே சொல்லி அனுப்பிடுறேன். ஒன்னும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன பாக்குறீங்க? ஏன் கண்ணு நான் எங்க வேணா பாப்பேன், உனக்கு என்ன? எங்க வேணா பாருங்க, என்ன பாக்காதீங்க. லூசாடி நீ. ஆமா செல்வா சார் உங்க மேல. அழகிய அசுரா அழகிய அசுரா திமிர ஆசை இல்லை. அவன் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன், நீ வாயை திறக்க கூடாது. சரி திறக்கல. இப்படியே மெயின்டைன் பண்ண. ஓகே ஓகே. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? டே எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணா கூட நான் உன்ட சொல்லிடுறேன்டா. டே ஏன்டா நீ வேற சும்மா இருடா. அவங்க 2 பேரும் சும்மாவே காமெடி பண்ணுவாங்க. ஓ அப்படியா, காமெடி பேச 2 பேரும். ஆனா புருஷன் பொண்டாட்டி தானே, காமெடி இப்படியா பண்ணுவாங்க? சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. இங்க பாரு உங்க 2 பேத்தையும் சாவடிச்சிருவேன். டே சித்தார்த் என்னண்ணே எங்கடா அவளை? வருவா. என்ன வருவான் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? உங்களை நம்பி தானே விட்டுட்டு வந்தேன் என் ஃப்ரெண்ட. ஏன் அவளாக்கற இருந்தா நீயே அவ கூட இருந்திருக்க வேண்டியதானே? அதானே இவர் தம்பி தானே, அப்புறம் இப்படித்தானே இருக்கணும். நான் கூட இவர் வேறன்னு நினைச்சேன். குடும்பமே இப்படிதான் போல. இப்படியே பொறுப்பே நம்ம பதில் சொல்லுவாங்க. அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா, வருவா. அவ ரெடி ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க நின்னு கூட்டிட்டு வரணும். இதோ உங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு வரல. கரெக்டா தானே சொல்றேன் செல்வா சார். நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அப்ப உங்க தம்பிக்கு இந்த பொறுப்பு இருக்கணும்ல உங்களை மாதிரி. அவரு ஒன்ன நின்னு கூட்டிட்டு வந்தாரு. அவரு நாங்க கிளம்பணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாலே நிக்க மாட்டாரு. நீ அவர் புடிச்சு உட்கார வச்சிருந்திருப்பியாக்கும். என்னடா நடக்குது இங்க? என்ன காமெடி பேச நினைச்சீங்க? ஆளாளு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நினைச்சு. ஹலோ அதை நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, உங்க பொண்டாட்டியை பத்தி சொல்லுங்க. ஏன்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க? என்ன அசிங்கப்படுத்துறதாண்டி உனக்கு வேலைய? நான் என்ன உங்களை அசிங்கப்படுத்துறேன்? நான் கிளம்புற வரைக்கும் நீங்க நின்னீங்களே, அது மாதிரி உங்க தம்பி இருக்கணும்ல. அது சொன்னது ஒரு குத்தமா? ஆமா சொல்றது கரெக்ட் தானே. நானா நினைக்கிறேன், நீ தானே நிக்க சொன்ன. நான் கிளம்பி வர வரைக்கும் நீங்க இன்னே நிக்கணும் அப்படின்னு பெட்லயே உட்காரச்ச. 1 மணி நேரம் ட்ரெஸ் மாத்தினேன், 1 மணி நேரம் மேக்கப் போட்டேன். ஐயோ பச்சையா போய் பேசுறீங்க நீங்க. இப்படி என்ன போய் பேசுனாங்க? ஒரு 10 நிமிஷம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா போட்டு பார்த்துருப்பேன். ஒரு 5 நிமிஷம் மேக்கப் போட்டிருப்பேன். அதான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிட்டீங்க. ஏதோ ஒண்ணு நீ தானே உட்கார வச்ச. அவன் கரெக்டா தானே சொல்றான். அப்ப யார் உயிரை வாங்குறது? நீ தானே. உண்மையா சொன்னா கோவம் வருதுங்க. நீ ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல, அமைதியா நில்லு. சரி சிவா உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ. இவ்வளோ நேரம் என்னடி பண்ண? கொஞ்சம் தலைவலியாக தான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது தலைவலியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ எப்படி இருக்கு? ஓகே தான். என்னடா இது, நேற்று 2 பேரும் பார்க்க பளிச்சுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவனும் இந்த பிள்ளைய பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறான், இந்த பிள்ளையும் அவனை பார்த்து சிரிக்க மாட்டேங்குது. ஒருவேளை மாப்பிள்ளை பொட்டு வச்ச ஆர்வத்தில் என்னமோ தப்பா எதுவும் நடந்திருப்பானோ? சே அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், நல்லவன் தான். இருந்தாலும் இவனெல்லாம் நம்ப முடியாது. ஒருவேளை இந்த பிள்ளை அவனை அடிச்சு போட்டுருச்சோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவன் சரியான கோவக்காரன். இவனை போய் இந்த பிள்ளை அடிச்சுன்னு சொன்னா நம்ப முடியலையே. கேட்டுருவோமா? செல்வா சார் என்ன தாண்டி உன் பிரச்சனை? உயிரை எடுக்கிற நின்னுக்கிட்டு. உங்க தம்பி என்னமோ பண்ணிட்டாரு. எது? அட ஆமா சார், பாருங்களேன் அவன் மூஞ்சி பாவம் சார். கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? ஹலோ நிறுத்துங்க, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அற வாங்கிறாத, எனக்கு தெரியும் அவனை பத்தி. சரி அப்புறம் அவன் இப்படி வச்சிருக்க மூஞ்சிய? ஏன் உன் ஃப்ரெண்டு தானே, நீ கேட்க வேண்டியதானே?
ஏன் உங்க தம்பி தானே, நீங்க என்னடா பண்ணேன்னு கேளுங்க. எனக்கு கேட்கணும்னு தோணல. உன் கிறுக்கு மண்டையில தான் ஓடிட்டு இருக்கு, என்னென்னமோ கேவலமா ஓடிட்டு இருக்கு. உனக்கு வேணும்னா நீ போய் கேட்டு ஓன் டவுட்டை கிளியர் பண்ணிக்க, எனக்கு டவுட்டு இல்லை. யோ ஓவரா பேசுன மூக்க உடச்சு விட்டுருவேன். ஏம்மா உன்கிட்ட பேச எனக்கு தெம்பு இல்லை, தயவு செஞ்சு ஆளை விடு. உனக்கு டவுட்னா நீ கிளியர் பண்ணிக்கோ. ஒரு டவுட் கிளியர் பண்ண முடியல, நீங்க எல்லாம் என்னையா ப்ரொஃபஸரு? மாவளே காலேஜுக்கு வாடி, உன்னை வச்சு செய்கிறேன். ஹலோ, என்ன மிரட்டினா பயந்துருவோமா? இந்த நிலா எதுக்கும் பயப்பட மாட்டா. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்களே, எனக்கு கோவம் வந்தாலும் சரி, அழுகணும்னு தோணுனாலும் சரி, அடிக்கணும்னு தோணுனாலும் சரி அடிச்சிருவேன். தெரியும்ல நான் எப்படி அடிப்பேன்ட்டு. ஒருவேளை அன்னைக்கு நடந்தது சொல்றாளோ? செஞ்சாலும் செய்ய இந்த லூசு. நம்ம பேச இடக்கு திரும்பிடுவோம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு? செல்வா சார். பொடி லூசு. சித்து மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன ரெண்டு பேரும் கோரஸா கத்திட்டு இருக்கீங்க? இல்ல அவங்களே சொல்லட்டும். அதான் நீயே ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு சொல்லிட்டால, சொல்லு. இல்ல நேத்து ரெண்டு பேரையும் பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு? அதை நீ அவகிட்டே கேட்கலாம்ல, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. செல்வா மாமா, நான் காருக்கு போறேன், நீங்க வாங்க. சரிடா நாங்க கிளம்புறோம். என்னடா என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்ற. என்னடா பண்ண அவள? நல்லா கேளுங்க, எனக்கும் அதே டவுட் தான். அது எனக்கும் அவளுக்கும் நடுவுல. என்ன? நான் தான் சொல்றேடா, அது எனக்கும் அவளுக்கும் நடுவுலன்னா என்ன? டேய் விக்ரம், போதும் கிளம்புறோம். சரிண்ணே, போயிட்டு வரேன்டா. கண்டிப்பா வந்துரு. சரி ஓகே. சரி சித்தார்த், அப்பா கிட்ட உங்களை அனுப்பிட்டு வரேன்னு சொன்னேன். நான் வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன? சரிடா. அண்ணே பாய், போயிட்டு வாங்க. மறந்துடக்கூடாது, வளகாப்புக்கு இன்வைட் பண்ணிடணும். சரிடா, உடம்பு பார்த்துக்கோ, கண்டிப்பா வரணும். சரியா? கண்டிப்பா. இந்த விக்ரம் இல்லாம அதுவும் கல்யாணமா? சான்ஸே இல்லை, வந்துருவான். சரி அண்ணி பாய். சரி. செல்வா சார், அவன் மட்டும் தானே இருக்கா, நீங்க வாங்க, நான் போறேன். சரி போ. தலைவலிக்கு தான், அதை என்கிட்ட சொல்லல. இப்போ நான் கார்ல வெயிட் பண்றேன்னு செல்வா அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போறா. செல்வா மாமா கார்ல வெயிட் பண்ற வாங்கன்னு என்கிட்ட சொல்லணும்னு தோணல. அதான் இவளுக்கெல்லாம் புரியவே புரியாது. என்ன பண்றது சித்தார்த், மாட்டிக்கிட்டல, வேற வழியே இல்லை. டேய் நான் கிளம்பிட்டேன், வாங்க போலாம். நீ கிளம்பி நிக்கிறேன்ற வெங்காயம் எங்களுக்கு தெரியுது. இப்ப எதுக்கு அந்த பிள்ளை இப்படி போகுது? ஒன்றும் இல்லைன்னு சொல்லல, விடுங்கண்ணே. என்கிட்டயே ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? நீங்க நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். சித்தார்த், ஒன்றும் இல்லைண்ணே, சொல்றேன்ல, விடுங்களேன், வாங்க போலாம். நீ அவளை எதுவும் பண்ணலையே, நீங்க வேற ஏனே, வாங்க போலாம். சரிடா. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நான்